எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மதுமிதா. நான் ஒரு ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். என்னோடய கிளினிக் மதுரையில் சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, பழைய குயவர் பாளையம் ரோட். டாக்டர் மதுஸ் ஹோமியோ கேர். இங்கே மதுரையில் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக வந்துட்டு இங்கே கிளினிக் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். நான் திருமங்கலத்தில் கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அண்ட் in the subject of practice of medicine, final year while coming out of my college, I received a gold medal for the subject and from our respected governor Surjit Singh Barnala. So ரொம்ப டெடிக்கேட்டடாக எனக்கு ரொம்ப பிடிச்சு படித்த இந்த மெடிசன் சப்ஜெக்ட். திஸ் ஹோமியோபதி வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்ற ஒரு ஆயுஷ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோமியோபதி. அண்ட் இந்த ஹோமியோபதி வந்துட்டு இட் இஸ் அ ஜெர்மன் ஆரிஜின் மெடிசன். ஸோ இந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சவர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் சாமுவல் ஹனிமன் அப்படின்ட்டு சொல்கிற எங்களுடைய ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி. அண்ட் ஹீ வாஸ் அன் அலோபதிக் ப்ராக்டிஷனர் ஆக்சுவலி. பட் ஜெர்மனியில் அவர் ஹீ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆல் த அலோபதிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். டெம்பரரி ரிலீஃப் இருக்குது, ஒரு பர்மனெண்ட்டாக எப்படி ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அவர் ரிசர்ச் பண்ணி டிஸ்கவர் பண்ண ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த ஹோமியோபதி. அண்ட் திஸ் ஹோமியோபதி ஜெர்மன் ஆரிஜினாக இருந்தாலும் இன் இந்தியா ரொம்ப ஃபேமஸ், செகண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் இஸ் பீயிங் அடாப்டட் பை ஆல் த பேஷண்ட்ஸ் அப்படின்ட்டு ரிசர்ச்சே சொல்லுது. ஸோ ஆஃப்டர் அலோபதி மேக்ஸிமம் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு மெடிக்கல் சிஸ்டம் திஸ் ஹோமியோபதி அப்படின்றது ஒரு ரிசர்ச்லேயே சொல்லுது. ஸோ திஸ் ஹோமியோபதி ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் அட் திருமங்கலம் நியர் மதுரை. அண்ட் நான் என்னுடைய BHMS விச் மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அங்கே தான் பண்ணேன். அண்ட் அலோபதியில் நம்ம என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் இங்கேயும். ஸோ we study for 5.5 years course. சிமிலராக அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்களோ அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் we will be taught by homeopathy doctors, allopathy doctors and hospitals and medicine cases, surgery cases, எல்லா cases and FM, OG எல்லாமே வந்துட்டு like what the MBBS students have exposure, the same way we will study all the subjects. And in addition to that we will also study homeopathy subjects. So the pharmacology, like how the medicines are made and என்னென்ன medicines என்னென்ன ப்ராப்ளம்க்கு அப்படின்ட்டு மெட்டீரியா மெடிக்கா and the philosophy of homeopathy, like it has its own principles. And அது வந்துட்டு organon of medicines அப்படின்ட்டு இருக்குது. And repertory which was more like dictionary. And என்னென்ன symptomஸ்க்கு என்னென்ன medicines and what is the grading symptoms அப்படின்ட்டு homeopathy அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா it is a vast ocean. And homeopathy will never fail. And நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஹோமியோபதி கேட்கல அப்படின்ட்டு சொன்னால் do not blame homeopathy. Probably the doctor would have chosen the wrong medicine, but homeopathy will never go wrong. So சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு ஃபீவர் ஒரு பேஷண்ட்க்கு வந்தால் சில பேஷண்ட்க்கு வந்துட்டு பயங்கரமான தேர்ஸ்டோட ஃபீவர் வரும், சில பேஷண்ட்ஸ்க்கு சுத்தமாக தேர்ஸ்ட் இருக்காது, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெடேக், ஒன் சைடட் ஹெடேக், ரைட் சைடடாக சில பேத்துக்கு இருக்கும், லெஃப்ட் சைடடாக சில பேத்துக்கு இருக்கும். இட் கேன் பி மைக்ரைன், நியூராலஜிக் ஹெடேக், என்னன்னாலும் இருக்கலாம். பட் எவ்ரி இண்டிவிஜுவலைசேஷன் ஆஃப் த கேஸ் தட் வெதர் இட் இஸ் ரைட் சைடட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பெயின், த்ராபிங்காக இருக்கா இல்லை பேர்னிங் பெயினாக இருக்கா இல்லை ஸ்டிச்சிங் பெயினாக இருக்கா, எந்த விதமான ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க அப்படியே டைட்டாக பேண்ட் வந்துட்டு தலையில் கட்டிக்கணும் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி யூனிக் சிம்டம்ஸ் ஹேஸ் அ unique medicine in homeopathy. So the success of homeopathy depends upon the efficiency of the practitioner. Homeopathy will never fail, only the doctor's choice may go wrong, but homeopathy will never fail. ஹோமியோபதி
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஜெர்மன் ஆரிஜின் மெடிசன் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே ஹர்ப்ஸ்லேருந்து மினரல்ஸ்லேருந்து டிஷ்யூ சால்ட்ஸ்லேருந்து எல்லா அனிமல் பாய்சன்லேருந்து கூட எடுக்கிறாங்க. பட் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் திஸ் மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப யூனிக் பை ட்ரைச்சுரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் த மெடிசன்ஸ் வில் பி க்ரூட் ஃபார்மில் கொடுக்க மாட்டோம். அதை ஒரு ட்ரைச்சுரேட்டட் ஃபார்ம் விச் இஸ் அ ஸ்பெஷல் ஃபார்மில் ஆஃப் ஹோமியோபதி அது கொடுக்குற பொட்டன்டைசேஷன் அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ அந்த பொட்டன்டைசேஷனில் பொட்டன்சிஸில் நாங்கள் கொடுக்கும்போது ஈவன் இஃப் இட் இஸ் ஆர்சனிகம் ஆல்பம், ஈவன் டியூரிங் கொரோனா ஆர்சனிகம் ஆல்பம் வாஸ் த ப்ரிவென்டிவ் மெடிசன் ஃபார் கொரோனா. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அறக்குறையாக தெரிஞ்சுட்டு என்ன ஹோமியோபதி அப்படின்ட்டு தெரியாதவங்க ஆர்சனிக் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பாய்சன், அதை எடுத்துக்கிட்டால் வந்துட்டு செத்துருவோம், இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க ஹோமியோபதியில் அப்படின்ட்டு தெரியாதவங்க பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி எல்லா பேச்சு வந்தது. நக்ஸ்வாமிகா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெடிசன் இன் ஹோமியோபதி விச் இஸ் வெரி குட் ஃபார் டைஜஸ்டிவ் எயில்மெண்ட்ஸ், ஈவன் ஃபார் மைண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், ஆல்கோஹால் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது கூட அதை ஹெல்ப் பண்ணும். பட் க்ரூட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வெரி ஹெவி பாய்சன். பட் ஆனால் ஹோமியோபதியில் நாங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பொட்டன்டைஸ் பண்ண டைல்யூட் ஃபார்மில் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த மெடிசனோட பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நிச்சயமாக இந்த மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃப். இட் வில் நாட் ஹேவ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் லைக் நாசியா ஆர் வாமிட்டிங் ஆர் ஸ்டொமக் பெயின் ஆர் வெயிட் கெயின் ஆர் பிபி ஜாஸ்தி ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த மெடிசன்ஸ் வந்துட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் தே ஆர் வெரி சேஃப், நேச்சுரல் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க பை மீன்ஸ் ஆஃப் பொட்டன்டைசேஷன். ஸோ என்ன அது பாய்சனாக இருந்தாலும் ஈவன் ஃப்ரம் ஸ்னேக் பாய்சன் லாக்கசஸ் அப்படின்ற ஒரு ட்ரக் பண்ணுறாங்க. பட் தட் லாக்கசஸ் ஃபார் மெனோபாசல் சிம்டம்ஸ்லேருந்து மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே கொடுக்குற மெடிசன். ஸ்னேக் பாய்சன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எடுத்துக்கிட்டால் செத்துருவோம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. பட் த வே ஆஃப் த preparation of medicine in homeopathy is totally different. So அந்த பொட்டன்டைசேஷன் அப்படின்ற ட்ரைச்சுரேஷன் நாங்கள் அங்கே அப்ளை பண்ணும்போது it becomes a very very good safe gentle medicine which will not have any side effects. In addition to this, for adults அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா surgical conditions like gallbladder stones has very very magical medicines in homeopathy. Gallbladder stonesக்கு வந்துட்டு சர்ஜரியே தேவை கிடையாது. gallbladder is an organ which has to be preserved. It is very important for metabolism. கேஸ் தொந்தரவு, அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் அண்ட் விச் ரைட் சைடில் அப்பர் அப்டமெனில் உங்களுக்கு வலிக்கும். ஸோ வலி இருந்துகிட்டே இருக்கும் பேக் சைடில், ரைட் சைடில், மேல் வயிறில். ஸோ இந்த மாதிரி அலாங் வித் கேஸ் அண்ட் சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாக இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் gallbladder stones. அண்ட் இந்த gallbladder stones வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த ஸ்டோன்ஸ் அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஹோமியோவில் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் சில பேர் வந்துட்டு என்னென்னா ஒரு மாஸ்டரல் செக்கப்பில் ஆக்சிடென்டலாக வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க gallbladder ஸ்டோன்ஸ் இருக்குன்னு, உடனே வந்துட்டு gallbladder போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. குட்டி குட்டியாக இருக்கிற கேல்குலஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு கரைஞ்சு இட் வில் கோ அவுட் இன் யுவர் மோஷன். அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப் ஸ்கேன் வந்துட்டு நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அண்ட் அட் த சேம் டைம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் அற்புதமாக மெடிசன்ஸ் யூரின்லேயே வந்துட்டு வரும். அண்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த கிட்னி ஸ்டோன்ஸே எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சர்ஜரி தேவைப்படாமல் அந்த டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ்னு சிலது இருக்குது. லைக் கல்லோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதனால் வந்துட்டு யூரியா கிரெட்டினின் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு த யூரிமிக் ஸ்டேட்டில் பேஷண்ட் போயிட்டு ரொம்ப ஒரு செப்டிக்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ரீனல் ஃபெயிலியரில் போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு சர்ஜரி நிச்சயமாக தேவை. பட் ஆனால் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த இனிஷியல் ஸ்டேஜஸ் லைக் ஸ்டோன் வந்துட்டு கொஞ்சம் சிம்டமேட்டிக்காக இனிஷியலாக பெயின்ஃபுல்லாக இருக்கிற சமயத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி ஹாஸ் வெரி பெஸ்ட் மெடிசன்ஸ். அண்ட் ஃபார் ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ், ஃபிஷர்ஸ், ஃபிஸ்டுலாஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன் ட்ரீட் பண்ணாலே அந்த ஹர்னியா, பைல்ஸ் எல்லாமே நல்லபடியாக ஹீல் ஆயிடும். அண்ட்
சர்ஜரிஸ் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் தேவையே கிடையாது. அண்ட் ஃபார் வெரிகோஸ் வெயின்ஸ் ஆல்சோ யூ ஹாவ் வெரி வெரி பியூட்டிஃபுல் மெடிசன்ஸ். ஆப்ரேஷன் வந்துட்டு வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு தேவை கிடையாது. அண்ட் வெரிகோஸ் அல்சர்ஸ் அண்ட் நிறைய செல்லுலைட்டிஸோட இச்சிங்கோட கால் கருப்பாயிட்டு சில பேஷண்ட்ஸ் வர்றவங்களுக்கு கூட நல்லபடியாக ஹீல் ஆகிருக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸில். அண்ட் ஆர்த்தோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸில் இருந்துட்டு லோ பேக் பெயின், லம்பா பெயின் அண்ட் ஷியாட்டிக்கா எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது. தீஸ் பெயின் கில்லர்ஸ் ஆர் வெரி சேஃப் ஃபார் யோர் கிட்னிஸ், லிவர். அண்ட் இந்த மெடிசன்ஸ் நீங்கள் இனிஷியலாகவே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் நாட் நீட் பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர்ஸ், க்ரூட் பெயின் கில்லர்ஸ் இன் திஸ் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிறதால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பெயின் கில்லருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெப்படோடாக்சிக்னு போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் இட் இஸ் இன்ஜூரியஸ் டு லிவர். ஸோ நம்ம பெயின் கில்லர் சாரிடான் எல்லாம் சில பேர் அப்படியே மிட்டாய் மாதிரி சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் டு டேக் ஆல் தீஸ் பெயின் கில்லர்ஸ். அதோட எஃபெக்ட் உங்களுக்கு இப்போ தெரியாது, வயசாகும் போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. So be very careful. There is a situation when you have to use emergency conditions, rombo critical surgical conditions and very ICU la sekra madri or breathlessness or sudden obstruction or poisoning and madri ellam there are life saving medicines in allopathy. So அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் allopathy யூஸ் பண்ணலாம். At the same time, while recovering, definitely homeopathy will give you very very நல்ல results. And even for fractures, the fracture has to be corrected through surgery. break ஆயிடுச்சுன்னா அதை நிச்சயமாக வந்துட்டு கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கண்ணில் ஏதாச்சும் கேட்ராக்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. பட் அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு பி கரெக்டட் த்ரூ சர்ஜரி. அண்ட் ஆல்சோ பல்லில் ஏதாச்சும் டென்டைன் இஷ்யூஸ் அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி கரெக்டட். பட் ஃபார் ஹீலிங் homeopathy medicines will definitely help. unnecessary use of antibiotics, steroids இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெயின் கில்லர், ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியலன்னு போது எப்பாச்சும் ஒரு தடவை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. என்னுடைய மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ் வில் பி மோர் லைக் இன்டகிரேட்டட் அப்ரோச் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட். ஐ வில் சஜஸ்ட் அண்ட் ஐ வில் கிவ். I also give nutrition supplements which is very very important for the patient along with this homeopathy medicine. So the healing and the well-being, the physical well-being எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே சீக்கிரமே ஃபீல் பண்ணுவீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரையிலேருந்து செஞ்ச டேப்லெட்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் த ஹீமோக்ளோபின், அனீமியா லெவல்ஸ். நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்தாலுமே வந்துட்டு ரொம்ப தள்ளி போகிறது, வீக்காக இருக்கிறது, பேலாக இருக்கிறது, எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது காரணம். ஸோ இந்த முருங்கா டேப்லெட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா முருங்கைக்கீரையிலேருந்து செஞ்ச டேப்லெட் அவ்வளோதான். அண்ட் ஸ்பைருலினா இட் இஸ் அ வெரி வெரி குட் மல்டிவிட்டமின். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நேச்சுரலான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு நான் என்னோடய கிளினிக்கில் கொடுப்பேன். ஸோ வென் யூ டேக் திஸ் அலாங் வித் திஸ் ஹோமியோ மெடிசன்ஸ் இட் வில் பி வெரி வெரி குட். ஹீலிங் வந்துட்டு ரொம்ப குயிக்காக இருக்கும், அட் த சேம் டைம் நல்லாயிருக்கும். அண்ட் menstrual complaints like from teenage childrenல இருந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ், மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுற இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ், இரெகுலர் பீரியட்ஸ், ஹெவி ப்ளீடிங் அண்ட் மெனோபாசல் கம்ப்ளைண்ட்ஸ், ரொம்ப பல்கி யூட்ரஸ் ஆகுறது, அடினோமயோசிஸ் அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் பாலிப் ஆர் சிஸ்ட், வாட் எவர் இட் இஸ், ஃபைப்ராய்ட்ஸ், மயோமாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டேஜிங் இருக்குது. There is a stage where homeopathy will act, until where the homeopathy will act. So ஒரு பெஸ்ட் டாக்டர் கிட்ட சொன்னால் definitely they will guide you with the best advice. And there is a stage where இது நிச்சயமாக இந்த கட்டி வந்துட்டு ஒரு கேன்சரஸாக மாறப்போகுது அப்படின்னா டாக்டர் will know. அண்ட் அந்த டைமில் நிச்சயமாக அந்த டாக்டர் வந்துட்டு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்து இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் யூ ஹேவ் டு டூ த சர்ஜரி அப்படின்றது ஓப்பனாக வந்துட்டு ஒத்துப்பேன். ஸோ ஐ எம் நாட் டோட்டலி அகெயின்ஸ்ட் த சர்ஜரி, பட் தெர் இஸ் அ கண்டிஷன் வென் யூ ஹேவ் டு ரியலி யூஸ் தட் சர்ஜரி. ஸோ அது வரைக்கும் விச் லெவல் வரைக்கும் ஹோமியோபதி வில் ஆக்ட் பியூட்டிஃபுல்லி, அந்த லெவல் வரைக்கும் நிச்சயமாக நான் என்னோடய பேஷண்ட்ஸ் ஹோமியோபதி மெடிசன்ஸ், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் வச்சு தான் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அற்புதமான மெடிசன்ஸ் இருக்குது. ஃபார் லைக்கன் பிளானஸ், சோரியாசிஸ் அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஹேர் ஃபால், காஸ்மெட்டிக் இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் க்ளோக்கெல்லாம் நான் என்னோடய கிளினிக்கில் ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஆயில்ஸ் லைக் கும்குமாதி ஆயில்,
இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஆயில்ஸ் தான் கொடுப்பேன். அண்ட் unnecessary யூஸ் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வெரி வெரி நேச்சுரல் ஆயில்ஸ் தான் வந்துட்டு ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நான் கொடுப்பேன். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஈவன் ஃபார் அட்ரிகேரியா, நெட்டில் ரேஷ் விச் மீன்ஸ் அலர்ஜிக் ஸ்கின் கண்டிஷன், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹோமியோவில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. So in the scope of homeopathy in all the diseases, இப்போ present conditionல இருக்கிற diseases அப்படின்னு பார்த்தீங்கன்னா, right from children cases like pediatric cases அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா surgical conditions எடுத்துப்போம். லைக் குழந்தைங்களுக்கு சர்ஜரி அப்படின்னா மெயினாக பண்ணுறது டான்சில்ஸ், விச் மீன்ஸ் டான்சில்ஸ் நம்ம த்ரோட்டில் இருக்கிற அந்த டான்சில்ஸ் கிளாண்ட் வந்துட்டு என்லார்ஜ் ஆகிட்டு டான்சிலைட்டிஸ் வந்து சில பேர்த்துக்கு பஸ் கட்டி இருக்கும். ஸோ பயங்கர பெயின்ஃபுல் ஃபீவரோடு இருக்கும். ஸோ டான்சில்ஸ் அண்ட் அடினாய்ட்ஸ் விச் மீன்ஸ் இன்னொரு கிளாண்ட் சிமிலர் டு திஸ் டான்சில்ஸ் வந்துட்டு நோஸ்க்கு பின்னாடி இருக்கும். ஸோ அது வந்துட்டு என்லார்ஜாக இன்ஃப்ளேம்டாக இருக்கிறதால வெரி டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் அண்ட் நைட் குழந்தைங்கள பார்த்திங்கன்னா மவுத் ப்ரீதிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சர்ஜரி தேவையே கிடையாது. டான்சில்ஸ் அண்ட் இந்த அடினாய்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தே ஆர் கிளாண்ட்ஸ் விச் நீட் டு பி ப்ரிசர்வ்டு. தே ஆர் நாட் ஃபார் ஜஸ்ட் ஒரு சர்ஜரி பண்ணி கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கான ஒரு கிளாண்ட் கிடையாது. பிகாஸ் எவ்ரி organ in our body, they are designed for specific functions. அவங்களுக்குன்ட்டு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்குன்ட்டு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியாக எடுத்து போடுறதால நம்மளை இம்யூனிட்டி பவர் குறையும். ஸோ இந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது ஃபார் சில்ட்ரன். அண்ட் அட் த சேம் டைம் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ஆகும், தண்ணி சரியாக கொடுக்காம ஆர் ஃபுட் இன்டைஜஷன் மெட்டபாலிசம் சரியாக இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ஆகிட்டு இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம். ஸோ ஃபார் ரெகுலர் பவல் ஹேபிட்ஸ் இன் சில்ட்ரன் ஒரு கான்ஸ்டிபேட்டடாக இல்லாமல், பிகாஸ் குழந்தையாகவே இருக்கும் போதே இந்த கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணால் தான் நல்லது. பிகாஸ் இல்லாட்டி இட் வில் டெவலப் இன்டு ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் விட் இஸ் அதுக்கப்புறம் அவங்களால அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. அது அவங்களுடைய ஹேபிட்டாகவே மாறிடும் கான்ஸ்டிபேட்டடாக இருக்கிறது. அண்ட் இட் வில் லேட்டர் டெவலப் இன்டு பைல்ஸ், ஃபிஷர்ஸ், ஃபெஸ்டுலா அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் டெவலப் ஆகலாம். ஸோ இந்த சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்துட்டு அண்ட் ஃபார் கோல்டு காஃப்க்கெல்லாம் அற்புதமான ஹோமியோ மெடிசன்ஸ் இருக்குது. பிகாஸ் தீஸ் மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃப். நீங்கள் காஃப் சிரப் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் மேட் ஃப்ரம் ஹர்ப்ஸ் தான். And very very safe without any side effects. They will not make you drowsy, they will not make you sleep. And அப்போதைக்கு ஒரு சப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுன்ற மாதிரி மெடிசன்ஸ் கிடையாது. நல்லா வந்துட்டு உங்களுடைய ரூட்லேயே போய் ஆக்ட் பண்ணி என்ன காஸ் ஆஃப் த டிசீஸ் அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக யூ வில் பி வெரி ஃபைன். அண்ட் இந்த காஃப், கோல்டு, ஃபீவர்லேருந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே குழந்தைங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் worm infestation which is very important. Every 6 months it is very important that you deworm your child. So அந்த worm மருந்து கூட சினா, சாண்டனின், டியூக்ரியம் இப்படி நிறைய worms கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு குழந்தை என்ன தான் நல்லா சாப்பிட்டாலுமே அந்த நியூட்ரிஷன் அப்சார்ப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக குழந்தை வெயிட் போடாது. என்ன தான் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்றா, பட் குழந்தை வெயிட் போட மாட்டேங்குது, ரொம்பவே குச்சியாக இருக்குது குழந்தை அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக பார்த்திங்கன்னா டிவார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஒயிட் பேச்சஸ் இருக்கும், அதெல்லாம் இட் இஸ் அ சிம்டம்ஸ் ஆஃப் worms. அண்ட் நைட் பார்த்திங்கன்னா நரன்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் யூ ஹேவ் டு deworm your kid. அண்ட் ஹோமியோ ஹேஸ் வெரி சேஃப் மெடிசன்ஸ் ஃபார் திஸ் deworming ஆல்சோ. அட் த சேம் டைம் அதனால் வர ஆனல் இச்சிங், மோஷன் போகிற இடத்துல புழு வந்துட்டு கடிக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தண்ணி கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பழக்கணும். அட்லீஸ்ட் குழந்தைங்க ஒரு 2 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணியே ஆகணும். அண்ட் நிச்சயமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கொடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஐம் ப்ராக்டிஸிங் ஹியர் இன் மதுரை. மதுரையில் மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஈவன் ஃப்ரம் UK, US கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட 3 months 4 months மெடிசன்ஸ் வாங்கிப்பாங்க. அண்ட் இஃப் இன் இந்தியா நாங்கள் கொரியர்ஸ் அனுப்பிடுவோம். லைக் ஃபார் அ மந்த்
நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கன்சல்டேஷன் பண்ணுவோம். வாட்ஸ்அப் வீடியோ கன்சல்டேஷன் பேஷண்ட் வருவாங்க. தே வில் எக்ஸ்பிளைன் தியர் சிம்டம்ஸ் இன் அண்ட் அவுட் அண்ட் தென் நாங்கள் இங்கே ஒரு கேஸ் ஷீட்டிங் பேஷண்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன மெடிசன்ஸ் தேவைப்படுதோ அதை வந்துட்டு அவங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவோம். தே வில் ஷேர் தியர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்னா தே வில் ஷோ இட் த்ரூ த வீடியோ கால் அண்ட் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும். பிகாஸ் ஹோமியோபதி இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் சிம்டம்ஸ். உங்களுடைய சிம்டம்ஸ் தான் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் அப்படின்றது தான் ஹோமியோபதியோட ஃபார்முலா. மக்களுடைய பயம் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஸோ பயப்பட வேண்டாம். do not google about your health அப்படின்றது தான் நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்கிற ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். பிகாஸ் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சு. பிகாஸ் முன்னாடி வந்துட்டு யார்கிட்டையுமே ஃபோன் இல்லை. பட் உலகமே இப்போ நம்ம கையில் இருக்குது. ஃப்ரம் குட்டி குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள வரைக்கும் ஒரு சின்ன அரிப்பு வந்தாலே வந்துட்டு தயவு செஞ்சு கூகுள் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்காதீங்க. பிகாஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஒரு சின்ன டெர்மடைட்டிஸ்லேருந்துட்டு சோரியாசிஸ்லேருந்துட்டு ஒரு எக்ஸிமா ஆர் லைக்கன் பிளானஸ்லேருந்துட்டு எல்லா கண்டிஷனுமே வந்துட்டு இட் கேன் டர்ன் டு கேன்சர் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கூகுளில் போட்டிருக்கும். ஸோ இஃப் யூ ரீட் தட் உங்களுக்கு பாதி நாலேஜ் அதில் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை ரீட் பண்ணி நீங்கள் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதால உங்கள் பயமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஆக்சுவல் டிசீஸை விட ஜாஸ்தியாயிரும். அண்ட் டுடேஸ் சிச்சுவேஷனில் டாக்டர்ஸ்க்கு உங்களோட ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் தேன் த டிசீஸ் இட் செல்ஃப். ஸோ do not google about your health is my first and humble request to all the patients and people. ட்ரஸ்ட் யுவர் டாக்டர். அவ்வளோதான். நீங்கள் எந்த டாக்டரை பார்க்குறீங்களோ அவங்கள நம்புங்க அண்ட் சூஸ் யுவர் பெஸ்ட் டாக்டர். மெனி ஆர் லைக் வெரி மச் பிஸ்னஸ் ஓரியன்ட், மனி மேக்கிங் பிஸ்னஸாக வந்துட்டு மெடிசன் மாறிடுச்சு, விச் இஸ் அ வெரி 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 பெயின்ஃபுல் திங். ஸோ you have to choose your best doctor and trust your doctor. And you can use Google for so many other things like எப்படி healthy foods சாப்பிட்றது, என்ன healthy foods, என்ன ஃப்ரூட்ஸில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு you can use Google. But do not Google about your health. ஒரு ஹெட்டேக் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்ட்டு போய் பார்க்குறது, இதுக்கு என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கலான்ட்டு பார்க்குறது, இது ஹோமியோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதாவில் என்ன ட்ரீட்மெண்ட், சித்தாவில் என்ன ட்ரீட்மெண்ட், அலோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஹோமியோபதி ஹேஸ் ஸ்கோப் ஃபார் ஆல் தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இன்ஃபர்டிலிட்டி கூட கிளினிக் வந்து பல வருஷம் கன்சீவ் ஆகாத பேஷண்ட்ஸ் கூட இங்கே வந்துட்டு கன்சீவ் ஆகிருக்காங்க. பொறுமையாக ட்ரஸ்ட்டோடு நீங்கள் எடுத்துக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட் ஹோமியோபதி அண்ட் இட் வில் நெவர் டிசப்பாயிண்ட் யூ. தேங்க்யூ.